தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் தான் மசாஜ் பண்ற ஆளு. என்கிட்ட ஒரு அற்புதமான எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயோட எந்த எண்ணெயும் ஈடாகாது. அந்த அளவுக்கு இது அற்புதமான வேலைகளை செய்யும். தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மசாஜ்காரரு, எனக்கு கொஞ்சம் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுங்களேன். ஏதோ வந்துட்டேன் சார். சார், உங்க தலையில நான் எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். உங்க தலை இப்பவே நல்லா லேஸ் ஆயிடும் பாருங்க. தலையில இருக்கிற பாரம்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே வானத்துல மேல போய் சர்ன்னு பறக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையிலேயே உன் கையில ஒரு மேஜிக் இருக்குப்பா. திருட திருட, யாராவது அவனை புடிங்க. மசாஜ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறா, புடிங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் எங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உடனே வந்து என்ன காப்பாத்துங்க. என்னடா சின்ன பையா, எதுக்காக எங்களை ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின எல்லா பொருளையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. என்ன திருடின பொருள்? என்கிட்ட எந்த திருடின பொருளும் இல்லையே. நான் தலையில என்ன மசாஜ் பண்ணி விடுவேன், அவ்வளவுதான். அங்கிள், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மத்தவங்களுக்குலாம் என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் திருடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கிட்ட அன்பா சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. எல்லாரும் வாங்க, இவனுக்கு அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும். சீக்கிரம் சொல்லுங்க, உங்க கேங்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு நாங்க தலையில எண்ணெயை வச்சு அவங்க மனசையும் உடம்பையும் பாரம் இல்லாம ஆக்குறோம். இந்த சின்ன பையன் எங்களை சந்தேகப்பட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். லட்டு சிங் சார், ஒருத்தர் இவரை பார்த்து திருடிட்டு போறாருன்னு சொல்லி கத்துனாரு. ஐ நோ சிவா, ஐ நோ. சிவா சொல்றது 100% கரெக்ட் தான். இந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். தலையில எண்ணெய் வைக்கிறவங்க தான் திருடிட்டு போறாங்கன்னு.
நிறைய பேர் சொல்றாங்க. லட்டு சிங் சார், நீங்க நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. நாங்கெல்லாம் வெறும் மசாஜ் பண்றவங்க மட்டும்தான். யாரோ பழியெல்லாம் எங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எங்களை தூக்கி லாக்அப் குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. நிச்சயமா வேற ஏதோ ஒரு மசாஜ் பண்ற கேங்கு திருட்டு பண்ணி உங்ககிட்ட மாட்டத்தான் போறாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? சிவா, போலீஸோட வேலை குற்றவாளிகளுக்கு தண்டனை தர்றதுதான், நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது. நீ கான்ஸ்டபிள உன் கூட கூட்டிட்டு போய் இந்த சிட்டில ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா. யாராவது உண்மையிலே இந்த சிட்டிக்குள்ள வந்து திருடிட்டு போறாங்களான்னு கண்டுபிடி. அது வரைக்கும் நான் இவங்கள லாக்அப் குள்ள போட்டு வைக்கிறேன். ஓகேவா? போ. சிவா, நீ கவலைப்படாம போ. நானும் யூடியும் லட்டு சிங் சார் கூட இங்கே இருக்கிறோம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. லட்டு சிங் சார், நாங்கெல்லாம் உண்மையாவே மசாஜ் பண்றவங்க தான். நம்பிக்கை இல்லாட்டி உட்காருங்க சார், நாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறோம். அப்போ தெரியும் நாங்க உண்மையான மசாஜ்காரங்க தான். சரி, ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தருவேன். புரியுதா? ஒரே ஒரு வாய்ப்பு தான். வாங்க, வந்து தலையில எண்ணெய் வச்சு விடுங்க. வாங்க. பசங்களா வாங்க, நாங்க உங்களுக்கும் தலையில எண்ணெய் வச்சு விடுறோம். நீங்க எதுக்கு அங்க சும்மா நிக்கிறீங்க? அட, ஃப்ரீயா கிடைக்கிற எந்த விஷயத்தையும் விட்டுற கூடாதுப்பா. வா போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என் பாடி முழுக்க இப்ப வெயிட் இறங்குற மாதிரி இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குது. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கு. என்ன இது? என் ட்ரெஸ் எல்லாம் காணோம். நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஆகா, என் கையிலே அவங்க விளங்க மாட்டிட்டு போயிட்டான்களே. அந்த மசாஜ் கேங் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்படின்னா அவங்க தான் உண்மையான திருடர்களா? அந்த கேங் லட்டு சிங் சாருக்கு முன்னாடி தான் இருந்தாங்க, ஆனா தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படியா? சிவா, அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் அவர் இடத்துல இருந்திருந்தா தலையில எண்ணெய் வைக்கிறவன் மாதிரி ஊருக்குள்ள நானே போயிருப்பேன். அப்படியே எண்ணெயும் கையுமா அவங்கள புடிச்சிருப்பேன். ஆதி, கையும் களவுமா பிடிச்சேன்னு தான் சொல்லுவாங்க. கையில எண்ணெயோட பிடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் ரேவா, ஆனா தலையில எண்ணெய் வச்சிருக்கவங்க கையில எண்ணெய் தானே இருக்கும். அருமை, சூப்பரே. இன்னைக்கு உனக்கும் என்னோட சிந்தனையும் செயலும் அப்படியே இருக்கே. ரொம்ப சூப்பரே. நானும் இந்த ஐடியா பத்தி தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறவனா ஊருக்குள்ள மார்வேஷம் போட்டுட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே, நான் போயிட்டு வரேன் சிவா. அந்த மசாஜ் கேங்க இன்னைக்கு நான் கையும் களவுமா பிடிக்க போறேன். ஓகே, டாடா, பை பாய். எனக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. எல்லாரும் கவனிங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். தலைக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். நான் உங்களுக்கு தலைக்கு மசாஜ் பண்ணி விட்டேன். பாருங்க, தலையில எண்ணெய் வச்சு திருடுற கேங்கா தான் இருக்கும். இவங்களால ஊருக்குள்ள நிறைய பேரோட நகைகளும் பணங்களும் காணாம போயிருக்கு. ஆமா ஆமா, இந்த கேங்க பத்தி ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. 1 2 3 வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவன் போறக்குள்ள நம்ம புடிச்சிடணும். இன்னைக்கு இவனுக்கு நம்ம மசாஜ் பண்ணி விட வேண்டியதுதான். இத்தனை பேர் ஒரே டைம்ல வந்தா நான் எப்படி எல்லாருக்கும் ஒரே டைம்ல மசாஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால ஒவ்வொருத்தரா வாங்க. எல்லாரும் லைன்ல தான் வரணும். ஆனா நாங்க மனசு வச்சா எல்லாரும் சேர்ந்து உனக்கு மசாஜ் பண்ண முடியும். இந்த திருட்டு பேரை புடிச்சு அடிக்கப்பா. அடியா? வாங்க எல்லாரும் வாங்க. எங்க போனாலும் சரி விடாதீங்க. எல்லாரும் வாங்க, அடிங்க அடிங்க. எங்கடா போடுறா நில்லு. எங்க போனாலும் விட மாட்டோம்டா. சொல்றோம்ல, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. மாட்டிக்கிட்டாயா? எல்லாரும் வாங்க, அடிங்க. எங்க போனாலும் என்ன யாரும் தெரிய மாட்டேங்கிறீங்க. நான் தான் உங்க லட்டு சிங். லட்டு சிங். அட ஆமாப்பா, இவர் நம்ம லட்டு சிங் ஆச்சே. ஐயா மதிய வணக்கம் ஐயா. சூப்பரு சூப்பரு சூப்பரு. லட்டு சிங் சார பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து நல்லா நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பையனால நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பேரு நோரங்கி லால். சிவாவுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது, அதனாலதான் நம்ம கிட்ட மோதி இருக்கான். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம கேங் பக்கமே அவன் திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டான். சரிங்க தலைவரே, நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க.
என்கிட்ட தலையில தடவுற எண்ணம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வில்லத்தனமான நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி சோக்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவன் இங்க ஒருத்தருக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு என்னவோ அவன் ஒரு திருட மாதிரி தான்ப்பா தோணுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்தேன்னா அவன் தப்பிக்கிறதுக்குள்ள நீ அவனை பிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உடனே அங்க வந்துடுறேன். ஹலோ ரேவா, அது யூடி. சீக்கிரமா வேதா சிட்டி சாக்கு வாங்க. லட்டு சிங் சாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ். நான் தான் ஆயில் மசாஜ் பண்றவன். என்கிட்ட அற்புதமான எண்ணெய்கள் கைவசம் இருக்கு. இந்த அழகான நிறங்களோட இருக்கிற இந்த அற்புதமான எண்ணெய் அற்புதமான வேலைகளை செய்யும். வாங்க, தலையில எண்ணெயை வச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், யாருக்கும் இங்க தலைக்கு மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுறேன்னு சொல்லி இவங்களா திருடிட்டு போயிடுவாங்க. இந்த திருடங்க வந்து எங்களை மாதிரி வந்து திருடிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியாது. சரி சரி அழாதையா, விடுமா, வந்து பண்ணட்டுமே. மசாஜ் பண்ணிட்டு கிளம்ப போறான், நீ வாப்பா, நல்லா பண்ணி விடு. அம்மாவுக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலன்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்றதுனால நான் உங்க வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். அதனால நீங்க வீட்டுக்கு வெளியே வந்துருங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுங்க. நான் வெளியே இருந்தே உங்க எல்லாருக்கும் தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே, இது நல்ல ஐடியாடாயா. தேஜானு, மிஸ்டர் சுவாமி, வெளியே வாங்கப்பா, வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் காய்கறி வாங்க போறேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அச்சச்சோ, பாட்டி கொஞ்சம் நில்லுங்க. நானும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். நில்லுங்க, நானும் மார்க்கெட்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நாம எல்லாரும் ஒன்னாவே போலாம். என்ன சட்டத்தை காணோம்? மசாஜ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு மசாஜ் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்ல. போடுப்பா மசாஜ். உடம்பெல்லாம் ரிலாக்ஸா இருக்கு. ஆகா தாத்தா, இவன் நம்ம கிட்ட வந்து எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு போயிட்டானே. அட டாட்டா, என் சைடு போச்சு. என் சைடு போட்டு போடுங்க. சிவா, மசாஜ் பண்றவங்க என் தலையில கை வச்சுட்டாங்க. மொத்தத்தை கொள்ளை அடிச்சு போயிட்டாங்க. இந்த ப்ராப்ளம நாம எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும். வேதா சிட்டில எல்லாரும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவா, இந்த மசாஜ் பண்றவங்க போலீஸை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்க பயமே இல்லாம திருடிக்கிட்டு இருக்காங்க. ரேவா, சில நேரத்துல ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஒரு மனுஷனை தோக்க வச்சிரும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. ஏ சிவா, என்ன சின்ன பையன்னு சொல்லாதீங்க. என் பேரு சிவா. அந்த மாதிரி தானே அவன் சொன்னான். நம்ம கிட்டயே அவன் மோத ஆரம்பிச்சுட்டானா? என்ன நவரங்கிலால தோக்கடிக்கணும்னு அவன் நினைச்சிட்டானா? ஆனா என்ன பாத்தீங்கல்ல, நான் அவன் வீட்டுக்குள்ளேயே போய் திருடிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த ஊருக்குள்ள நாம நிறைய திருடிட்டோம் இல்லையா? அதனால இங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லாரும் தயாராயிடுங்க. ஹலோ வேதா சிட்டி மக்களே, இதுக்கப்புறம் நீங்க ஜம்பி கேங்க பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா நானே அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். அவங்க பயந்து இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. திரும்ப இங்க வரவே மாட்டாங்க. பாஸ், இந்த சிவா உங்களை டிவில ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை பயந்தாங்கோலின்னு சொல்லி இருக்கான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இப்படி அவமானப்படுத்தி இருப்பான். நாம ஊரை விட்டு போக தான் போறோம். ஆனா இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். எப்படி? வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா போய் அவனுக்கு பாடத்தை கத்து கொடுப்போம்.
அங்க பாத்தியா சிவா எப்படி தப்பிச்சு ஓடுறான்னு? ரேவா, அது யூடி, நான் இவங்களை ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போறேன். நீங்க லட்டு சிங் சாரை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. ஓகே சிவா. அவனை தப்பிக்க விட்டுறாதீங்க. என்னாச்சு தம்பி, வசமா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? டிவில எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, நாங்க பயந்தாங்கோலிங்க எங்களை ஊரை விட்டு துரத்திட்டேன்னு. இப்ப எங்க கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துவாங்க? அங்கிள், இப்போ உங்க எல்லாரோட முகமும் வீக்கத்துல மாற போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அது என்ன விஷயம்னா, நீங்க இன்னைக்கு துரத்திட்டு வரல, நான் தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். ஓஹோ, இது எல்லாமே உன்னுடைய பிளான் தானா? இந்த சின்ன பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறது நல்லதே கிடையாது. எல்லாரும் வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு மசாஜ் பண்ணி விடலாம். ஹேண்ட்ஸ் அப். இப்போ உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இப்ப என்ன சொன்ன இன்ஸ்பெக்டர்? ஒன்னும் இல்ல தலைவரே, ஒன்னும் இல்ல, விட்டுருங்க. அது தெரியாம ஒரு பஞ்ச் டைலாக் விட்டேன். இந்த சின்ன பையனை தயவு செய்து மன்னிச்சிடுங்கண்ணா. சிவா, சிவா இவனை ஏதாவது பண்ண. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நீ என்னோட ஒரு முகத்தை மட்டும் தானே பார்த்திருக்க. என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா மோதே. என்ன அங்கிள், என்னாச்சு? இதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? சிவா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட உன்கிட்ட இருந்து வாங்க முடியாது. வேண்டாம்ப்பா, வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ஓகே நவரங்கி லால், you are all are நவரங்கி லால். I mean you all are under arrest. வாங்க, உள்ள வாங்க. இல்லன்னா நான் அடிச்சு மசாஜ் பண்ணி தான் உங்களை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என் கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யாராவது காப்பாத்துங்க. இங்க எதுக்காக இவ்வளவு கூட்டம் நிக்குது? நகருங்க, நகருங்க, நகருங்க. ஆகா, என்ன இது? அச்சோ, நிறுத்து, உடனே நிறுத்துன்னு சொன்னேன். லட்டு சிங் சார், நீங்க ஓரமான இல்லங்க. அந்த கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓடுங்க. அதுக்கு என்ன இப்ப? ஓ மை காட், இந்த பிரச்சனையை சிவாவால தான் சரி பண்ண முடியும். சிவா!
வந்து எங்களை காப்பாத்துங்க. அங்கிள், நீங்க ஒவ்வொருத்தங்களா காருக்கு மேல வந்துருங்க சீக்கிரம். நான் உங்க எல்லாரையும் காப்பாத்திடுறேன். இல்ல முடியாது, எனக்கு பயமா இருக்கு. வரல, அந்த பையன் நம்ம எல்லாரையும் மேல வர சொல்றான். இல்லைங்க, கண்டிப்பா நாங்க மேல வர மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. ஆனா நீங்க வெளியில வரலன்னா இந்த கார் எதுலயாவது மோதிடும். அம்மா, இது யாரு? கொஞ்சம் நில்லுங்க, இல்லைன்னா கார் உங்களை இடிச்சு தள்ளிட்டு போயிடும். அடடா, ஆச்சரியமா இருக்கு. இவன் காரை தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டானே. என்னது இது? மேஜிக் மாதிரில இருக்கு. நீங்க எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ. தேங்க்யூ so மச். நாங்க தப்பிப்போங்கிற நம்பிக்கையே நான் இழந்துட்டேன். ப்ளீஸ் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க சூப்பர் ஹீரோ. சூப்பர் சூப்பர். நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க யாரு? பெரியவங்கள கூட நான் ஆக்கிடுவேன் ஜீரோ. என் பேரு தான் சூப்பர் ஹீரோ. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு. அதனால தான் என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவேன். சூப்பர் ஹீரோவா? வாவ். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் தள்ளி கூட நான் இப்படி ஒரு பலசாலிய பார்த்ததே கிடையாது. வா 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 வா. வெல்கம் டு த வேதா சிட்டி. ஹை. இந்த நாள் இந்த வேதா சிட்டியோட வரலாறுல கண்டிப்பா எழுதப்படும். ஏன்னா இன்னைக்கு வேதா சிட்டியில ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி ஒரு நிகழ்வா பார்த்தது கிடையாது. இந்த வேதா சிட்டிக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு. நீங்களே பாருங்க, நம்மளோட சிறப்பு பட தொகுப்பு. இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ ஆபத்துல சிக்கி இருந்த ஒரு குடும்பத்தை காப்பாத்தி இருக்காரு. ஸ்பீடா போய்கிட்டு இருந்த காரை தன்னோட கையாலேயே இவர் தடுத்து நிறுத்தி இருக்காரு. மக்கள் எல்லாரும் சூப்பர் ஹீரோவை ரொம்ப சந்தோஷமா புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் சூப்பர் ஹீரோ கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. நல்லதா போச்சுங்க. எப்படியோ நம்ம ஊருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டான். எனக்கு நிம்மதிதான். ஏன்னா என் பேரன் சிவா இனிமே ஃப்ரீயா இருப்பான். இல்லைன்னா அந்த லட்டு சிங் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் என் பேரனை கூப்பிட்டு தொல்லை கொடுக்கறதே வேலையா போச்சு அவருக்கு. இனிமே சூப்பர் ஹீரோ பின்னாடியே சுத்து வருமாறு. லட்டு சிங் சார், வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமா வாங்க. என்ன சொன்னீங்க? பேங்க்ல திருட்டா? இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டு நடந்திருக்கா? நான் உடனே ஸ்பாட்டுக்கு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ சிவா. ஹலோ. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல திருட்டு நடந்திருக்கு. ஒண்ணும் இல்ல சிவா, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்க கூடாது. நான் சூப்பர் ஹீரோக்கு கால் பண்றேன். ஹலோ சூப்பர் ஹீரோவா, ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல திருட்டு நடந்திருக்கு. உடனே கிளம்பி வாங்க சீக்கிரம். சார், நம்ம வேதா சிட்டிக்கு எப்பவுமே சூப்பர் ஹீரோ சிவா மட்டும்தான். இந்த புது சூப்பர் ஹீரோ திடீர்னு எங்க இருந்து வந்தாராம்? நான் சொல்றத கேளுங்க சார், இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்பவுமே சிவா தான் சூப்பர் ஹீரோ. கான்ஸ்டபிளே, காலங்கள் மாற மாற காலத்தோட சேர்ந்து நாமளும் மாறணும்.
பெரியவங்களையும் நான் ஆக்கிடுவேன் ஜீரோ. என்னோட பேரு தான் சூப்பர் ஹீரோ. இந்த சின்ன பையன் எதுக்காக நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்கான்? இப்பதான் நம்ம திருடின பணமும் நம்ம கிட்ட இல்லையே, அப்புறம் எதுக்கு பின்னாலே வரான்? லட்டு சிங் சார், இந்தாங்க. பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணம் இதுல இருக்கு. தேங்க்யூ சூப்பர் ஹீரோ, தேங்க்யூ வெரி மச். இப்ப மட்டும் நீங்க சரியான நேரத்துக்கு வரலனா அவங்க கொள்ளையடிச்ச பணத்தோட என்னோட வேலையும் சேர்ந்து போயிருக்கும். ஏ சின்ன பையா, எதுக்காக இங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், பேங்க் ராபர்ஸ் இங்க இருக்காங்க. வாவ் சிவா, இங்க நீ திருடங்களை புடிச்சிட்டு வந்துட்ட. இன்னொரு பக்கம் சூப்பர் ஹீரோ இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. கான்ஸ்டபிளே, இவங்க எல்லாரையும் லாக்அப் குள்ள போடு. எஸ் சார். ஓகே லட்டு சிங் சார், நாங்க கிளம்புறோம். சிவா, கொஞ்ச நேரம் இரு. அந்த சூப்பர் ஹீரோ இவங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்கினாருன்னு பாத்தியா? கோடி கணக்குல இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை அவர் தனியாளா இருந்து மீட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த வேதா சிட்டில இனி எப்பவுமே எங்கேயுமே கிரைம்ங்கிற வார்த்தையே இருக்காது. லட்டு சிங் சார், உங்க சூப்பர் ஹீரோ காணாம போன பணத்தை மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா திருடினவங்கள சிவா தானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சான். இல்லைன்னா இவங்க வேற எங்கேயாவது திருடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்கல்ல. ஓ ரேவா, வா வீட்டுக்கு போலாம். சூப்பர் ஹீரோ அங்கிளோட பவரை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது. அந்த ஹீரோவை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சார். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் கோவப்படுறாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. பெரியவங்களையும் நான் ஆக்கிடுவேன் ஜீரோ. என்னோட பேரு தான் சூப்பர் ஹீரோ. இந்த சூப்பர் ஹீரோ முகத்துல ஃப்ராடுன்னு எழுதியே ஒட்டியிருக்கேன். ஏ ரேவா, அவர் உண்மையிலேயே தைரியசாலி. அவர் ஒரு தடவை மட்டும் இல்ல, 2 தடவை வேதா சிட்டிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்காரு. இப்ப பப்ளிக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல எந்த தப்பும் இல்லல்ல. He deserves it. சிவா, நீ சொல்றது சரிதான். ஆனா இங்க நடக்கிறது கொஞ்சம் பாரு. எந்த சூப்பர் ஹீரோவும் தான் தான் சூப்பர் ஹீரோன்னு வெளிப்படுத்திக்கிட்டது இல்ல. ரியல் ஹீரோனா யார் தெரியுமா? மத்தவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறவங்க தான். ஆனா இந்த சூப்பர் ஹீரோ கிட்ட எவ்வளவு ஆட்டிடியூட் பாரு. எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுது. போதும் போதும் போதும், இன்னைக்கு இவ்வளவு போட்டோஸ் எடுத்தது போதும். இப்போ உங்க சூப்பர் ஹீரோக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். இது நல்ல இன்ஃபர்மேஷன் பாஸ். இது உண்மையாலுமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாஸ். 1000 டன் தங்கம் இந்த ரயில்வே ட்ராக் வழியா வேதாஸ் எக்ஸ்பிரஸ்ல வரப்போகுது. 1000 டன் தங்கம்மா? நான் ரொம்ப நாளா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் இப்போ வேதா சிட்டியோட சூப்பர் ஹீரோவா இருக்கேன். அதனால இப்ப யாருக்கும் என் மேல சந்தேகமே வராது. என்னோட ஆளுங்க எல்லா தங்கத்தையும் அங்க இருந்து ஈஸியா திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா பாஸ், இந்த வேலையை நீங்க தான் செஞ்சு ஆகணும்.
ஏன்னா அந்த ட்ரெயின்ல ஒரு ஸ்பெஷலான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த 1000 டன் தங்கம் இருக்கு. அது உங்களால தான் உடைக்க முடியும். நீ எதுக்குமே கவலையப்படாத. என்னோட இந்த கை ரொம்ப பவர்ஃபுல்லான கை. என் கையால ஒரு காரியை நான் தடுத்து நிறுத்திட்டேன். அது ஒரு சாதாரண டோர் தானே, என்னால ஈஸியா திறந்துட முடியும். இந்தா இத நல்லா சார்ஜ் போட்டு வை. அப்படி இல்லைன்னா இதுல இருந்து ரேஸ் வராது. பப்ளிக் ரொம்பவே அப்பாவியா இருக்காங்க. ஆனா சூப்பர் ஹீரோ நான் கிடையாது. இதோ இந்த கிளவுஸ் தான் அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இதுல இருந்து தான் ரேஸ் வருது. இந்த ரேஸால என்னால எதையும் தடுக்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். இது ஒரு சயின்ஸோட அற்புதம். இவங்களை பார்த்தா கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு ஒரு போனை பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ லட்டு சிங் சார், நான் வேதாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டிரைவர் பேசுறேன் சார். ட்ரெயினை கொள்ளையடிக்க கொள்ளைக்காரங்க வந்திருக்காங்க. சீக்கிரமா வாங்க சார். ட்ரெயின்ல ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, தெரியும்ல? என்ன? ஹலோ சிவா, வேதாஸ் எக்ஸ்பிரஸ் கொள்ளக்காரங்க வந்து அது வந்து நீ எதுவும் பண்ண வேணாம். நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற. நான் உடனே சூப்பர் ஹீரோவை கூப்பிடுறேன். நீ ரெஸ்ட் எடு சிவா, ஓகேவா? ஹலோ ஹலோ சூப்பர் ஹீரோ. ஹலோ லட்டு சிங் சார். சூப்பர் ஹீரோ, வேதாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல 1000 டன் தங்கம் போய்கிட்டு இருக்கு. அத கொள்ளையடிக்க கொள்ளக்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. நீங்க உடனே அந்த இடத்துக்கு போங்க, சீக்கிரம். ஓ லட்டு சிங் சார், இப்போ நான் என்ன பண்றது சொல்லுங்க. நான் என்னோட ஊருக்கு இப்போ வந்திருக்கேனே. 3 நாளைக்கு அப்புறமா தான் நான் அங்க வருவேன். என்னது 3 நாளைக்கு அப்புறம் தான் வருவீங்களா? நீங்க வரதுக்குள்ள அவங்க ட்ரெயினை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. என் வேலையும் இங்க என்ன விட்டு போயிடுமே. லட்டு சிங் சார், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. 3 நாள் சீக்கிரமாவே கடந்து போயிடும். நான் திரும்ப வரும்போது திருடர்களையும் கொள்ளையடிச்ச தங்கத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீங்க நிம்மதியா நல்லா தூங்குங்க லட்டு சிங் சார். நிம்மதியாவா? சார் என்ன சார் தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சென்றீங்க. கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட போறாங்க சார். கான்ஸ்டபிளே, சூப்பர் ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காராம். 3 நாள் கழிச்சு தான் வருவாராம். நான் இப்ப என்ன பண்றது? சார், நம்ம வேதா சிட்டையோட உண்மையான சூப்பர் ஹீரோ எப்பவுமே நம்ம சிவா மட்டும்தான். பிடாரா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் இப்ப சிவாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறது? இந்த சூப்பர் ஹீரோவால நான் சிவாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் தெரியுமா? என்னால சிவாவுக்கு கால் பண்ண முடியாது. நோ 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 நோ. சார், நீங்க பண்ணலனா பரவாயில்ல. சிவாக்கு நான் போன் பண்ணி பேசுறேன் சார். ஹலோ சிவா. இங்க இருக்கிற எல்லா தங்கமும் என்னோடது. என்னோட தங்கம். அவரோட கையில இருக்கிற ரேஸால அந்த பெட்டியெல்லாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோவால மட்டும் தானே பண்ண முடியும். அப்படின்னா நீங்க அந்த சூப்பர் ஹீரோ தானே? இல்ல இல்ல, நான் சூப்பர் ஹீரோ கிடையாது. நான் அவரோட அசிஸ்டன்ட். நான் அவர் கூட இருந்ததுனால இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். சின்ன பையா, நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. ஏன்னா இந்த ட்ரெயின் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் இல்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹலோ லட்டு சிங் அங்கிள். சொல்லு சிவா. அந்த சூப்பர் ஹீரோ இருக்காருல்ல, அவரு தான் உண்மையான கொள்ளைக்காரன். அவர் தான் ட்ரெயினை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணாரு. நான் அவரை புடிச்சு வச்சுட்டேன். நீங்க சீக்கிரமா இங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுங்க. சிவா, நீ என்ன சொல்ற? யோ கான்ஸ்டபிளே, வேகமா போயா. அந்த போலியான சூப்பர் ஹீரோவை பிடிக்கணும், போ.
இது சூப்பர் ஹீரோவாச்சே. இவன் தான் ட்ரெயின்ல இந்த தங்கத்தெல்லாம் திருட நினைச்சான். வாங்க அவனை பிடிச்சு அடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, விடக்கூடாது இவனை. இந்த சின்ன பையனோட கதையை முடிச்சிருங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின என்னுடைய பிளான இவன் வீணாக்கிட்டான். அட இவன் சூப்பர் ஹீரோ இல்ல, இவன் ஒரு ஃப்ராடு. அவனை போடு சிவா, விடாத நீ ஒன்னும் சூப்பர் ஹீரோ இல்ல, நீ சூப்பர் ஜீரோ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுதான் இந்த சூப்பர் ஹீரோவோட உண்மையான பவர். இந்த கிளவுஸ்ல இருந்து வர ரேஸால தான் இவர் எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அங்கிள், இதுக்கப்புறம் உங்களோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப நாம ஒரு குட் ஃபைட் பண்ணலாமா? போதும் சிவா, போதும். இதுக்கு மேல அடிக்காத. பெரியவங்கள கூட ஆக்கிடுவான் ஜீரோ. என் பேரு தான் சூப்பர் ஹீரோ. என் பேரு தான் சூப்பர் ஹீரோ. அவனை விடாதீங்க, அடிங்க அடிங்க, விடாதீங்க. சூப்பர் ஹீரோவா சூப்பர் ஜீரோவா ஆக்குறது எப்படிங்கறத இப்ப நான் இவனுக்கு கத்து கொடுக்க போறேன். சூப்பர் ஜீரோ, இப்போவாது உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சதா? இந்த வேதா சிட்டிக்கு எத்தனை ஹீரோக்கள் வந்தாலும் எங்களோட சூப்பர் ஹீரோ சிவா தான். சிவா மட்டும் தான். ஹே ஹே. 3 cheers for Shiva. Hip hip hooray!